ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நவ்யா பப்பு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மேலூரில் வந்து தாஜ்மஹாலும் செங்கோட்டை கண்காட்சியும் போட்டிருந்தாங்க. பாப்புக்கு வேறு ஸ்கூலில் வந்து அந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருப்பாங்க போல். அதுக்காக ஒரு வாரமாக கூப்பிட்டுட்டே இருந்துச்சு அவங்க அப்பாவை. அவங்க அப்பா இருந்தாங்க ஊரில், அதனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட்டு ஒரு 9:30 போல் கிளம்பி போனோம். சரியான குளிர். அந்த குளிர்லையும் விடலை. அவள் வாங்க வாங்க என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடம். அதனால் கிளம்பி போயாச்சு. சின்ன பாப்பு தூங்கிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பலே தூக்கம். அதுக்கு ஓவர் குளிர். அதனால் வண்டியிலே தூங்கிட்டாங்க அவங்க. போயிட்டு அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லா ஒரு ஃப்ரேமாக வச்சு அழகாக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்ருந்தோம். பாப்பு தான் குடுன்னு எங்களை விட்டுட்டு ஓடியே போயிடுச்சு முன்னாடி. அது பாட்டுக்கு அங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் மெதுவாக தான் போய் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு குரங்கு செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிக்சர்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. யானை வந்து வெளியில் வருது, பேரட் பறக்குது. பாருங்கள், நாங்கள் சுற்றிக்கிட்டு திரியிறோம். அங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறையா பேர் வந்திருந்தாங்க. போட்டு 2ஆம் நாளே நிறையா பேர் வந்துட்டாங்க. சின்ன பசங்க தான் நிறையா. ஃப்ரீ டிக்கெட்டு எல்லாரும் ஸ்கூல்லேயும் கொடுத்துருப்பாங்க போல். அதனால் கூட்டிகிட்டு வந்துருச்சு போல். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள், தாஜ்மஹால் அடுத்து தான் முக்கியமானது. தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். 2 ஃபோட்டோ எடுத்தோம், நானும் பார்ப்போம். அப்புறம் அவங்க அப்பாவும் நானும் ஃபோட்டோ எடுத்தோம். இது லாஸ்ட்டாக எடுத்தது. அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நிறைய கேமிங் ஷோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த டம்ளரில் வந்து பால் எறிகிறது. 3 சான்ஸு. பாப்புங்க அப்பா 2 பால் நல்லா இருந்தாங்க. ஒரு பாலை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் 6 பால் கொடுப்பாங்கல்ல, அது உருட்டி விட்டோம்னா அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற ப்ரைஸு. நான் விளாண்டேன். ஒரு பவுல் மாதிரி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கிட்டலாம் இன்னும் பாதி கடையெல்லாம் ஓப்பன் வேறு பண்ணாமல் இருக்குது. இது வந்து துப்பாக்கி சுடுறது பலூனில். இதுதான் நான் விளாண்ட கேமு. நல்லா இருந்துச்சு இந்த கேமு. எவ்வளோ பேர் பாருங்கள். உள்ளே இதை விட கூட்டமாக இருக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றதில் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஓவர் ரேட்டு. பிள்ளைங்களுக்காக என்ஜாய் பண்ணால் தான் போய் இந்த இங்கிட்டலாம் பாருங்கள் கடையை போல். இங்கே பார்த்திங்கன்னா 3D ஷோ வச்சுருந்தாங்க. பேய் வீடு இருந்துச்சு. அப்புறம் ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பாப்பும் அவங்க அப்பாவும் பேய் வீட்டுக்கு போனாங்க. நான் போக மாட்டேன், பயந்துட்டு. சின்னாள் நான் பாப்போம் 3 பேர் நிற்கிறோம். இங்கிட்ட அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அந்த குளிர்லேயும் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா நிறையா கேம் இருக்குது. சர்க்கஸு இதெல்லாம் நாங்கள் ஒன்று கூட போகல. எனக்கு சர்க்கஸே ஒத்துக்காது. ஸோ அதனால் நான் போகலை. பாப்பு தான் அடம் முடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரெயின் மட்டும் போச்சு. அது ட்ரெயின் போச்சு. அப்புறம் வந்து என்னது அந்த ஜம்பிங் பண்ணி விளாடுங்கள்ல பிள்ளைங்க, அந்த இதுக்கு போச்சு. ரேட்லாம் ஜாஸ்திங்க. டிக்கெட்லாம் வர அப்படியே ரேட் கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். நாங்கள் மதுரையில் போன டைம் போயிருந்தோம். அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இங்கே வந்து ரேட்டு ஓவரு. இந்த இதை பாருங்கள், ஜெயின்வில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா? பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை பாருங்கள், ட்ராகனில் உட்காந்து போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட போட்டிருப்பாங்க அந்த செட்டப்லாம். எப்படா திறப்பாங்கட்டே இருந்தோம். அடுத்து வந்தாச்சு பாப்புக்கு. பாப்பு இது நாங்கள் மதுரையில் போட்டிருந்தப்போ ஃபஸ்ட் டைம் ஏறி போகவே மாட்டேன்டுச்சு பயந்துக்கிட்டு. ஆனால் இந்த டைம் நல்லா ஏறுது. ஏறி நல்லா விளாண்டுச்சு. பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்களேன். கஷ்டப்பட்டு ஏறுறாங்க மேடம். நீங்களும் எங்கள் மேலூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் தானே, அதனால் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். இது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்ல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போடுறதுக்கு. இப்படி ஏன் கூட்டிகிட்டு போனால் அதுக்கு கொஞ்சம் ஜாலியாகிருங்க. பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக அப்புறம் சின்ன பாப்பு எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அதுங்க 2 விளாட விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக திரும்ப தாஜ்மஹால்கிட்ட வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா அதுங்க விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. நான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஓட்டம் ஓடு. ஆமாம், பொத்துன்னு விழுக்காடுதே மேடம்.
நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.